ஹாய் ஆல், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஸோ அடுத்ததா சவுத் ஆஃப்ரிக்காவோட T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் பிளேயர்ஸை நான் படிச்சிடுறேன். ஸோ எய்டன் மார்க்ரம் கேப்டன், டெவல் பிரேவிஸ், டோனி டிசோசி, டேவிட் மில்லர், ஜேசன் ஸ்மித், ஜார்ஜ் லிண்டே, மார்க்கோ யான்சன், கார்பின் பாஷ், குவிண்டன் டிகாக் விக்கெட் கீப்பர், டானவன் ஃபெரேரா ஆல்ரவுண்டர் ஸ்லாஷ் விக்கெட் கீப்பர், கேஷவ் மகாராஜ், மபாக்கா, லுங்கி நிகிடி, ஆண்ட்ரே நாக்கியா, கைசோ ரபாடா. ஸோ இதெல்லாம் தான் பிளேயர்ஸு. சம் பிளேயர்ஸ் மிஸ்ட் அவுட் வந்து ரயன் ரிக்கல்டன், ட்ரிஸ்டல் ஸ்டப்ஸ், சிப்பாம்லா, ஹென்ரிக்ஸ், பாட்மன், இவங்கெல்லாம் தான் மிஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் ஸ்குவாடு, சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஆட போகிறாங்க. மெனி ஆஃப் தட் பிளேயர்ஸ் வந்து ஐபிஎல்லையும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட் வாண்டட் பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்குவாடோட ரிவ்யூ பற்றி பேசலாம். ஸோ பாலகிருஷ்ணன், மேபி நீ ஆர்மி. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் திஸ் சவுத் ஆஃப்ரிக்காஸ் T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்? ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா T20 ஸ்குவாட் வந்து தே ஆல்சோ ரிலைட் ஆன் லைக் அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ராங் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, அண்டு லைக் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ் போயிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்தோன்னா இவராக இருக்கட்டும், ரபாடா, நாக்கியா திருப்பி வந்ததாக இருக்கட்டும், லுங்கி நிகிடி, கேஷவ் மகராஜ். ஸோ ஒரு நியூ எடிஷன் பார்த்தா கெவானா மப்பாக்காக்கு வந்து ஒரு இது அவர் இந்த வருஷத்தோட இது அவர் புதுசாக இது பண்ணுறாரு, ஜாயின் பண்ணுறாரு. மற்றபடி இவங்கெல்லாம் ப்ரீவியஸாக ஆடினவங்க தான். மார்க்கோ ஆன்சனாக இருக்கட்டும், டேவிட் மில்லர், எய்டன் மார்க்ரம், டிகாக்லாம். ஸோ போன வருஷம் வந்து லைக் ரியான் ரிக்கில்டன் அண்ட் ஸ்டப்ஸ் அவங்க மிஸ் அவுட் தான் வந்து ஒரு குரூஷியல் டேர்னிங் பாயிண்ட். டிஸ்கஷனே அவங்களோட இதில் போச்சு. என்னன்னா ஸ்டப்ஸும் வந்து நாட் ஹேவிங் எ கிரேட் சீசன் இந்த வருஷம். அவங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து கரண்ட்லி இஸ் லீடிங் எ டீம் இன் இவங்க சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் லீட் பண்ண விடும் சவுத் ஆஃப்ரிக்கா டீம். பட் ஹி இஸ் நாட் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல் இந்த சீசனை பொறுத்தவரையும் ஸ்டப்ஸ் கிட்ட. ஈவன் சேம், ஏன்னா ஸ்டப்ஸ் வந்து இந்த வருஷம் 7 இன்னிங்ஸில் ஜஸ்ட் 20 ஆவரேஜ் 150 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு, 120 ஸ்ட்ரைக் ரேட், வெரி மீடியோக்கர். இது ரொம்ப புவர் தான் ஆக்சுவலாக ஸ்டப்ஸோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஐபிஎல்ல சூப்பராக பண்ணியிருக்காரு, பட் இங்கே அவங்களோட இதில் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணல, அதனால ஸ்டப்ஸை அவங்க எடுக்கல. அனதர் கேஸ் வந்து ரிக்கில்டனும் இந்த வருஷம் கம்மியாக தான் மேட்சஸ் ஆடிருக்காரு. ஒரு மேட்ச் ஒரு 70 அடிச்சிருந்தாரு, பட் இஸ் ஹேவிங் 130 ஸ்ட்ரைக் ரேட், 23 ஆவரேஜ். ஸோ டிகாக் வந்ததுனால தே வென்ட் ஃபார் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த இதுக்கு ரிக்கில்டன் இது பண்ண முடியல. நியூ அடிஷனாக பார்த்தா இவரை எடுத்திருக்காங்க, ஜேசன் ஸ்மித். மேபி ஜேசன் ஸ்மித் வந்து மும்பை கேப்டன் ஆட்டிருக்காரு. ஸோ அவர் பொலம் பிறந்தார் மார்க்ரம், அதனால கேப்டனே பிறந்ததுனால அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சது தான் ஒரு சூப்பராக ஆடினார் அகெயின்ஸ்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ்க்கு அகெயின்ஸ்டா. பட் இஸ் ஹேவிங் அ குட் பால் ஸ்ட்ரைக்கிங், க்ளீனாக பால் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு, அண்ட் வெரி ஹெவி பேக் ஃபுட் பவர் உள்ள பிளேயரு. நிறையா வந்து ஃபுட் மூவ்மெண்ட் கிடையாது, மோஸ்ட் ரிலையன் ஆன் இஸ் இதுதான் டைமிங்கை பொறுத்து தான் இருக்கார் ஜேசன் ஸ்மித். அவர் என்ன பண்ண போறாருன்னு ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கு. சிப்பம்பாலா அவர் விட்டது வந்து ஒரு அதுக்கு பதிலாக தான் மப்பாக்கா வந்திருக்காரு. அடிஷனா மப்பாக்காவும் டீசெண்டாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ ஏன்னா அவர் நம்மளோட சீரீஸில் ஆடினார், பிக்டு விக்கெட், பட் ரன்ஸ் அதிகமாக போச்சு. 4 overs 45 ப்ளஸ் 50 ரன்ஸ், அந்த மாதிரி ரன்ஸ் அதிகமாக கொடுத்ததுனால அவரை ட்ராப் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்குவாட். இதுலேருந்து பாட்மன் விட்டது இன்னொரு இது பாயிண்ட் ஆஃப் இது. ஆமாம். ஸோ ஆஸ்டாச் இப்போ நீ ரயன் ரிக்கெட்ன்றதுனால அவங்க அந்த ஓடிஐ சீரீஸில் வந்து இந்த 3 பேர், எய்டன் மார்க்கம், ரிக்கில்டன், டிகாக்கை வச்சு ஸ்விட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அட்லீஸ்ட் இந்த T20லாம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு. மார்க்ரம் அண்ட் டிகாக் ஆர் கோயிங் டு ஓப்பன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி. டெவல் பிரேவிஸ். ஸோ ஸ்குவாட் லுக்ஸ் ஓவரால் வெரி வெரி குட். ரபாடாவோட ரிட்டர்ன். ஸோ கணேஷ், நீ வேணா சொல்லு. ரபாடா வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்பில் ஐ திங்க் இஸ் கம்மிங் ஆஃப்டர் ஒரு இன்ஜுரி மாதிரி வராரு. So he's going to return back to this international uh, country represent பண்றதுக்கு. So what do you think about Rabada's return uh, into the squad? யா பிஃபோர் வி ஸ்டார்ட்ல ஐ திங்க் நானும் கோகுல் சேர்ந்து ஒரு வீடியோவில் ரொம்ப நாள் கழிச்சு வரோம். ஸோ ஐ எம் ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் ஹிம் அகெயின் ஆஃப்டர் லாங். ரபடாஸ் ரிட்டர்ன் தான் லைக் இப்போ ஸ்ட்ரைட்டாகவே ஒரு சீனியாரிட்டி நல்ல மீன்ஸ் வி நோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நல்லா பண்ணியிருக்காரு இந்த பாஸ்ட் எல்லாம் தெரியும். பட் ஸ்ட்ரைட்டாகவே ஆஃப்டர் அ பிக் இன்ஜுரி ரொம்ப நாள் கழிச்சு டைரக்ட் இன்டு த வேர்ல்ட் கப் தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் வந்து லைக் நான் ஐ வாஸ் திங்கிங் ஈவன் ஏன்னா நார்க்கியாவே வந்து நம்ம பார்த்தாலுமே அந்த ஒரு பழைய ரிதம் இன்னும் அவருக்கு வரல. ஸோ அப்படி இருக்கும்போது ரபாடா எந்த அளவுக்கு அந்த ரிதம்
அவருக்கு கிடைக்குங்கிறது ஒரு கொஷின் தான். பட் ஸ்டில் இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த லீக் மேட்சஸ் பார்த்தா ரிலேட்டிவ்லி ஸ்மாலர் டீம்ஸ் இருக்கிறனால மேபி அது ஒரு வார்ம் அப் கேம்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு மொமெண்டம் கெயின் பண்ணி வந்து பர்ஃபார்ம் பண்ணாருன்னா தட் வில் பி அ வெரி குட் திங் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா. அது வந்து ஒரு மற்ற டீம்ஸ் கண்டிப்பாக ஃபியர் ஃபேக்டர் தான். பட் அது நடக்குமாங்கிறது என்னோட பெரிய கொஷினாக இருந்தது. வைல் ஐ டெல் தட்ல எனக்கு இன்னொன்று என்ன எனக்கு கொஷினாக இருந்ததுன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா ரொம்ப ஃபாஸ்ட் bowling ஹெவியாக போயிருக்காங்களோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இருக்காங்க, மார்க்ரம் இருக்காரு, டொனால்ட் ஃபெரேரா இருக்காங்க. பட் மெயின் ஸ்பின்னர்னு பார்த்தா லிண்டேவும் கேஷவ் மகாராஜும் தான் இருக்காங்க. ஸோ இந்தியா ஸ்ரீலங்கா சப்கான்டினென்டல் பிச்சஸில் நடக்க போகிற ஒரு 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 வேர்ல்ட் கப்புக்கு ஒரு 2 மெயின் ஸ்பின்னர் 2 ஆல்ரவுண்ட் ஸ்பின்னர்ஸ் ஸ்குவாடில் இருந்தால் போதுமாங்கிறது தான் எனக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தது. அதுதான் எனக்கு ஒரு மெயின் ஆக்சுவலாக சூப்பராக நீ சொன்ன. ஆக்சுவலாக வந்து இந்தியாவில் சப்கான்டினல் நடக்க போது, ஸ்ரீலங்கா நடக்கும்போது ஐ திங்க் தே மிஸ் அவுட் அ ட்ரிக். சைமன் ஆர்மர் நம்மளோட எப்படி பண்ணாரு சப்கான்டினென்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கரண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக்லையும் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் 200+ ஸ்கோர் போகிற மேட்சஸ்லாம் ஈ பவுல்ட் இன் எக்கானமி ரேட் ஆஃப் 4 overs 24 for 1, 4 overs 14 for 1. அவங்க மற்ற பவுலர்ஸ் எல்லாமே அடி வாங்கிட்டு இருக்காங்க. பட் ஈ வாஸ் கண்ட்ரோலிங் அண்ட் பிக்கிங் ஒன் குரூஷியல் விக்கெட் மேட்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலர் கண்டிப்பாக எடுத்திருக்கலாம் அவங்க ஸ்குவாடில் இன் பிளேஸ் ஆஃப். இப்போ அவங்க ஜேசன் ஸ்மித் எடுத்திருக்கிறது வந்து ஒரு பேட்டிங்க்கு ஆப்ஷன் போனது. மேபி மப்பாக்காக்கு பதிலாக சைமன் ஆர்மரை கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா தேவ ஸ்ட்ராங் ஃபாஸ்ட் bowling ஆப்ஷன்ஸ் இருக்குது. கார்வன் போஷும் இருக்காரு, மார்க்கோ யான்சனும் இருக்காரு. 2 பேரும் பிளேயிங் இதில் ஆட போகிறாங்க கண்டிப்பாக பிளேயிங் 11 பொறுத்த வரையும். ஸோ அதை தவிர பார்த்தா லுங்கி நிகிரி, ஆண்ட்ரிக் நாக்கியா, கெகிசோ ரப்பாடா. ஸோ இவங்க இருக்கும்போது 5 ஃபேஸ் bowling ஆப்ஷன் இஸ் எனஃப். அவங்க மேபி எக்ஸ்ட்ரா ஒரு சைமன் ஆர்மர் போயிருந்தாங்கன்னா தே ஹேவ் அன் ஆப்ஷன் லக்ஸரி. இப்போ கேஷவ் மகராஜ் ஆர் ஜார்ஜ் லிண்டே எய்தர் ஆஃப் த ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு சைமன் ஆர்மரையும் ஆடி இருக்கலாம் அவங்க. தேவைப்பட்டுச்சுன்னா 2 இதுக்கு. இப்போ ரைட் ஹேண்டட் டாமினேட்டட் பேட்டிங் நான் சொல்றது வந்து கெவானா மப்பாக்காக்கு பதிலாக நான் சொல்றேன் ஸ்குவாட்ல எடுத்துருக்கணும்னு நான் சொல்றேன். நான் வந்து பிளேயிங் 11க்கு நான் சொல்ல வரல. பிளேயிங் 11க்கு அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கும். சைமன் ஆர்மர் இருந்துச்சுன்னா ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும். இப்போ என்னன்னா அவங்க தே ரிலையன்ட் ஆன் இவரோட டோனோவன் ஃபெரேராவும் சரி மார்க்ரம், அந்த அவங்க 2 பேரை வச்சு 4 ஓவர் போட்டே ஆகணும். டோனோவன் ஃபெரேரா இஸ் டூயிங் வெல் இன் சவுத் ஆஃப்ரிக்கா T20, பட் it will not work in like quality team like India or Australia. அந்த மாதிரியான இதில் வந்து அவரோட குவாலிட்டி எப்படி ஒர்க் ஆகுங்கிறது தான் ஒரு கேஸ். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த T20 வேர்ல்ட் கப் வந்து ஓவரால் ஐ திங்க் ஈவன் அதர் டீம்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது பார்க்குறோம் ஒரு குவாலிட்டி பவுலர்ஸ் இல்லை குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் டெஃபினட்டாக அந்த ஒரு பவர் பிளே இப்போ ஹேசல்வுட் இல்லை ரபாடா, நார்க்கியா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குமே தவிர இந்த மிடில் ஓவர்ஸில் கொஞ்சம் கண்டெயின் பண்ணுற ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் bowling போடுற பிளேயர்ஸ் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். டெத் ஓவரில் வந்து ஃபாஸ்ட் bowlers இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர வந்து இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி ஆல் அவுட் அட்டாக்னு தான் தோன்றுறது. ப்ராப்பர் ஸ்பின்னர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு வந்து கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதனாலே வந்து ஒரு சைமன் ஆர்மர் நீ சொன்ன அவரோட ஸ்டாட்ஸ் வந்து சொல்லியிருக்க. பட் ஆனால் எனக்கு என்னமோ வந்து அவங்க சைமன் ஆர்மர் வந்து எப்படி இந்த ஒரு ஸ்குவாட்லேயே பிளேயிங் 15லேயே வந்து அவங்க வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணுவாங்கன்றது வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தது. ஏன்னா வந்து அவங்களோட பேட்டிங் வந்து யான்சன், கார்பின் பாஷ் அவங்க ஒரு 3 பிளேயர்ஸ், மகாராஜ், ரபாடா, நார்க்கியா அந்த ஒரு 3 பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் கொஞ்சம் பேட்டிங் இதாக இருக்கே தவிர மற்ற எல்லா பிளேயர்ஸும் பேட்ஸ்மேன் இருக்கு. தே ஆர் ஒரு ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது தட்ஸ் வாட் ஐ தாட். இதை தவிர டானோவன் ஃபெரேரா வாஸ் ஆல்சோ தேர் கேன் போல் அலாங் வித் மகாராஜ் அண்ட் மார்க்ரமும் இருக்காரு. ஜார்ஜ் லிண்டே இஸ் ஆல்சோ தேர். ஜார்ஜ் லிண்டே பேட்டிங்க்கும் ஒரு எக்ஸ்ட்ரா இது கொடுக்கறதுனால லிண்டே மே டேக் ஓவர் மகாராஜா பிளேஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்ரீலங்கா கண்டிஷன்ஸ் மாதிரி வந்து மேபி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மகாராஜாவும் யூஸ் பண்ணி டிபெண்ட்ஸ் அப்பான் கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இவங்க 2 பேருமே ஆட முடியும். பட் ஆர்மரோட லைக் ரீசன்ட் சக்ஸஸ் அகேன்ஸ்ட் அ குவாலிட்டி டீம் லைக் இந்தியா ப்ளஸ் கரண்ட்லி ஈவன் அவங்களோட சவுத் ஆஃப்ரிக்கா லீக்ஸ்லையும் நல்லா பண்ணதுனால தான் ஐ புட் ஆன் அ கேஸ் ஃபார் அ ஸ்குவாட் பேசிஸில் தான் நான் கேட்குறேன். நான் அதுதான் நான் பாயிண்ட்க்கு இது பண்ண வச்சேன். அவர் ஆடுவாருங்கிறது பிளேயிங் 11க்கு நான் அது ரொம்ப டஃப். இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஆஃப் பிரேக்கர் இன் T20 இஸ் வெரி வி ஆர் சீயிங் வெரி மினிமல், ரொம்ப கம்மி. முன்னாடி அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தார், இப்போ வெரி ரேர்.
அகைன் வாஷிங்டன் சுந்தரும் வந்து பேட்டிங் இருக்கனால தான் ஒரு ஆப்ஷன் அவருக்கு சான்சஸ் கிடைச்சா உண்டு. அதுவும் அவரும் ஹேஸ் டு ஃபைட் ஃபார் சோ மெனி டைம்ஸ். நம்ம ஐபிஎல்லே பார்த்துட்டோம், அவருக்கு பிளேயர்ஸ் GT அவருக்கு இடம் பார்த்துட்டோம். கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஆஸ் சச் ஸ்பின்னர்ஸோட இம்பாக்டே அப்படி வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்கு வேர்ல்டு ஃபார் ஆஃப் கிரிக்கெட் ஸ்பின்னர்ஸ். வேர்ல்ட் கிரிக்கெட்லேயே ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆஃப் டாபிக் வந்துட்டு 120 இயர்ஸும் என்னமோதுக்கு அப்புறம் வந்து சிட்னியில் ஆல் பேஸ் அட்டாக் வந்திருக்கு. சிட்னியில் அரௌண்ட் 120 இயர்ஸ் அது. ஸோ ஓவரால் ஸ்பின்னர்ஸோட குவாலிட்டி ஈவன் சப்கான்டினென்ட்லேயே நம்ம ஸ்பின்னர்ஸே பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை டெஸ்ட் கிரிக்கெட்டில். ஸோ அப்படி இருக்கும்போது குவாலிட்டி ஹாஸ் பின் டிமினிஷிங்னு தான் சொல்லணும். ஸோ ஒன்லி இன் டெஸ்ட் வி ஆர் சீயிங் திஸ் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். அந்த ஒரு வெரைட்டியே வந்து டெஸ்ட் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தில் மட்டும்தான் அவங்களை பார்க்குறோம். மற்ற எந்த ஃபார்மேட்லையும் இல்லை. அதுவும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சுன்னா ரொம்ப வெரி டஃப் கோயிங் ஃபார்வர்ட் ஆஸ் அ ஸ்பின்னர் இது. பட் ஆனால் இவங்களுக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஐ வுட் சே மை பிளேயிங் 11 காம்பினேஷன் ஜஸ்ட் ஐ வில் ரீட் அவுட். ஐ வில் ஓப்பன் வித் குவிண்டன் டிகாக், எய்டன் மார்க்ரம். Then I will go Deval Brevis as a number 1, number 2 David Miller. Then I will go Donovan Ferreira, Corbin Bosch, Marco Jansen, George Linde, Keshav Maharaj, Kaiser Rabada, Andrik Nokia or Lungi Nigiri. Either of them will. நான் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டருக்கு போல ஐ ஃபெல்ட் ஆல்ரவுண்டர்ஸாக நான் இது பண்ணியிருக்கேன் நிறையா. மகராஜ் ஒரு எக்ஸ்ட்ரா இது எடுத்திருக்கேன். எந்த மோரலஸ் வந்து சிமிலர் தான். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான். நான் ஜார்ஜ் லிண்டே எடுக்கல, அதுக்கு போல டானி டீசர்ஸ் இப்போ இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடிக்கு லுங்கி இங்கிடி தான் நானும் வச்சிருக்கேன். மீன்ஸ் நார்க்கியா எடுக்கலாம், இங்கிடி வச்சிருக்கேன். ஆமாம். ஸோ நான் ஸ்பின்னர்ஸ் வந்து மோஸ்ட்லி மார்க்ரம், டானவன் ஃபெரேரா, ஜார்ஜ் லிண்டே ஒரு கேஷவ் மகாராஜ். கேஷவ் மகாராஜ் நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்கன்னா கேஷவ் மகாராஜ் இல்லைன்னா ஜார்ஜ் லிண்டே அந்த மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். அண்ட் பேட்டிங்கை ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கேன் வித் டோனி டிசார்ஜி அண்ட் அட் சம் பாயிண்ட் ஸ்மித் கூட. ஐ திங்க் ஜேசன் ஸ்மித் இஸ் ஆல்சோ ஆல்ரவுண்ட் ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் நினைக்கிறேன்ல. Or medium first but not drill more on to the bowling. Is He's useful more in the onto middle batting. order. பேட்டிங் தான் அவர் ரீட் பண்ணுறதுக்கு தேவைன்னா இது. பட் அவர் அந்த ஒரு மேட்ச் தான் ஆடினார் நல்லா. அதுக்கப்புறம் வந்து மும்பைக்கு வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணல இந்த சவுத் ஆப்பிரிக்கா T20 இதில் பொறுத்த வரையும் இந்த சீசனில். ஆமாம். அண்ட் இதில் வந்து டேவிட் மில்லர் வந்து இட்ஸ் மோஸ்ட்லி ஐ டோன்ட் நோ, இல்லை அது கடைசி டோர்னமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து அவரோட ஃபினிஷிங் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் கமிங் ஃப்ரம் வித் அ லாட் ஆஃப் ரன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. டெவல் பிரேவிஸ்க்கு வந்து இஸ் அகெயின் கோயிங் டு பி பிக் டோர்னமெண்ட் ஃபார் டெவல் பிரேவிஸ். ஸோ இதெல்லாம் தான். பட் ஐ திங்க் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். என்னோட பிளேயிங் லெவனும் கிட்டத்தட்ட அவன் கணேஷ் சொன்ன மாதிரி தான். ஸோ அதை ஐ திங்க் ஐ மென்ஷன் பிஃபோர். ஸோ ஐ திங்க் வி ஹவ் டிஸ்கஸ்ட் எவ்ரி திங். ஸோ இதுதான். ஸோ ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸு, உங்களோட தாட்ஸ் அபவுட் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்குவாட் அதை இது பண்ணுங்கள். அண்ட் வாட் ஆர் த சான்சஸ் ஆஃப் சவுத் ஆஃப்ரிக்கா? லாஸ்ட் டைம் வந்து அவங்க வந்து தே கேம் டு த ஃபைனல்ஸ் வித் இந்தியா, வெரி வெரி க்ளோஸ் கேம். ஸோ தே ஜஸ்ட் மிஸ்ட் அவுட். அது ஒரு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து டெஃபினட்டாக வந்து it is going to be a good tournament for them. Let's see. அவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இன் டெஸ்ட் கிரிக்கெட். ஸோ அப்படி இருக்கும்போது ப்ளீஸ் உங்களோட தாட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ் வந்து உங்களோட playing 11 please put it in the comment section. Please like, share, subscribe to this video, and we'll come back with some more content on the T20 World Cup very soon. Thank you so much all.